குட் மார்னிங் யூடியூப் கைஸ். நாம் திருச்சியிலிருந்து மதுரை வரை ட்ராவல் பண்ண போகிறோம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸில். அதுக்கான விளாகை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கிறோம். இன்னும் பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணல அந்தியோதயா எக்ஸ்பிரஸுக்கு. வந்த உடனே நம்ம ட்ரெயினில் ஏறி நம்ம விளாகை கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோவை பாருங்கள், யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கூறிக்கொண்டு வரைய முடித்துக்கொள்கிறேன். விஜயகுமார். தொடர்ந்து யூடியூப் சேனலை பாருங்கள். இப்போ நாம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் ஏறிட்டோம். இது நம்ம மதுரைக்கு போகிறதுக்காக. இந்த ட்ரெயின் வந்து எப்போவுமே நான் சொன்னேன் இல்லை, லாஸ்ட் டைம் அந்தியோதயா விளாக்ஸ் போட்ட மாதிரி சொன்னேன் இல்லையா, நிறைய கும்பல் வரும்னு. சூப்பரான இந்த ட்ரெயின்ஸ் டெய்லி ஓடுற அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் கும்பலாக தான், நல்லா க்ரௌடட் தான், ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. எப்பவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுவும் இந்த ஹாலிடேங்கிறதுனால இங்கே நல்ல கும்பல் இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் போகிறவங்களுக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு ட்ரெயின். அதனால் நம்ம பார்த்துப்போம். நமக்கே பார்த்தீங்கன்னா திருச்சி டு மதுரை ஸ்டாண்டிங்கில் தான் போக வேண்டியிருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு சரியான கும்பல். அதாவது இப்போ நான் மதுரை சொல்லியிருக்கேன் இல்லையா, வண்டி வந்து ஹாஃப் எம்டியாவோ ஃபுல் எம்டியாவோ போகக்கூடாது, வருமானம் இருக்காது. ஆனால் அதையும் அந்த இதுக்கு நேர்மாறாக வண்டி எப்படி இருக்குமோ நினச்சாங்க இந்த ட்ரெயின் இனாகரேட் பண்ணும்பொழுது. ஆனால் எதிர்பார்த்ததை விடவே அதிகமாகவே கும்பல் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே நிலைமை தொடர்ந்து இந்த ட்ரெயினை பர்மனெண்ட் ஆக்குவாங்க. இன்னொரு ட்ரெயினை விடுவாங்க, பார்த்துக்கங்க. இல்லை வேண்டாம் நின்றுக்கிறேன். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இருக்கக்கூடிய 20 கோச்சு அன்ரிசர்வ்டு தான். இது மொத்தம் இந்த ட்ரெயினில் வந்து 20 பெட்டிகள் இருக்குது. ஒரு எல்எஸ்எல்ஆர்டி, ஒரு இஓஜி, 18 அன்ரிசர்வ்டு. எல்லாமே அன்ரிசர்வ்டு பெட்டிங்க தான். அந்த அளவுக்கு ஏன்னா சாதாரண மனிதனும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கோடு இந்த ட்ரெயின் விடப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் போகிறீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா நிறையாவே ஆகும். பல அசௌகரியங்களுக்கு இடையில் போக வேண்டியிருக்கு. ஆனால் இந்த ட்ரெயினில் கம்ஃபர்டபுளாக நம்ம போகலாம். எனவே இந்த ட்ரெயினை நிறைய யூஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த வரையை முடித்துக்கொண்டு தொடர்ந்து யூடியூப்பை பாருங்கள், யூடியூப் சேனலை பாருங்கள். யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம இந்த ரயில் புறப்பட்டு விட்டது. நம்மளுடைய அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம், பாருங்கள். இப்போ நம்ம ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க லோக்கல் லிங்க் எதுன்னா 30778 ஆஃப் லிங்க் லால்குடா சப் சென்ட்ரல் ரயில்வே. இந்த லிங்க் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நாகர்கோவில் வரைக்கும் ட்ரெயினை சுமந்துட்டு போகும்போது பாருங்கள். இங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போல இங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இதுதான் டீசல் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் மெயின்டெனன்ஸ் ஷெட்டு. இது ப்ரீவியஸ் பிளாக்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். திருச்சி டிவிஷன் இருக்கக்கூடிய அத்தனை டெமோ ட்ரெயின்ஸ்லாம் இங்கே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பிட் லைன்ஸோட பிட் லைன்ஸ், வாஷிங் லைன்ஸ்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கருமண்டபம் யார்டு வரப்போகுது கொஞ்சம் நேரத்தில். இங்கே தான் திருச்சி டிவிஷனில் உள்ள அனைத்து ட்ரெயின்களும் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆஃப்டர் த லாங் ஜேர்னி. பாருங்கள், இப்போ நம்ம திருச்சி சந்திப்பை விட்டு புறப்பட்டு விட்டோம். இன்னும் ஒரு 100 யார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மதுரை டிவிஷனுடைய இது ஸ்டார்ட் ஆகி திருச்சி டிவிஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் முடிஞ்சு மதுரை டிவிஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். 341/900 அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மதுரை டிவிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். கோச் கேர் சென்டர் கருமண்டபம் வந்தாச்சு. இங்கே தான் இந்த யார்டு இருக்குது. மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், திருச்சி ஹவுரா எக்ஸ்பிரஸ் மற்றும் சில பேசஞ்சர் ட்ரெயின்லாம் இங்கே தான் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த லாங் ஜேர்னி முடிஞ்ச உடனே இங்கே இந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து இங்கே வந்து பிட் லைனில் வச்சு வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வியர் அண்ட் டியர்லாம் சரி பார்த்து தான் அனுப்புகிறாங்க. பாருங்கள், அதை தான் நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம்.
நம்ம ஏத்தாப்பல் ஹம்சாஃபர் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ கங்கா நகர் ஹம்சாஃபர் எக்ஸ்பிரஸ் அங்கே நிற்குது அந்த லைனில் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். திருச்சியிலிருந்து ராஜஸ்தான் மாநிலம் கங்கா நகர் வரைக்கும் போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலை வேளையில் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு செல்ல ஒரு சூப்பரான வண்டி. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இதை எவ்வளோ கிட்டத்தட்ட 300 ரூபா கிட்ட ஆகும். 300 to 350 ருபீஸ் வரைக்கும் பஸ்ஸில் ஆகும். ஆனால் இது அதை விட டபுள் வந்து கம்மி தான். லெஸ் தென் 100 ருபீஸ் தான் இதில் ஆகும். 150 ருபீஸ் 100 ருபீஸ் கூட தான் ஆகும். எனவே இந்த ட்ரெயினை நல்லா பயன்படுத்திக்கிங்க. பஸ்ஸில் போனால் பல அசௌகரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து போக வேண்டியிருக்கு. எவ்வளோ எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. திருச்சி போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours ஆகிடும். அங்கே இந்த 3.5 hours டோட்டலி 7 hours ஆகும் உங்களுக்கு. ஆனால் இந்த ட்ரெயினில் அதை விட கம்மியாக தான் வரும். ஸோ நம்ம மதுரை டிவிஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் பாருங்கள். இந்த கருமண்டபம் யார்டு முடிஞ்ச உடனே மதுரை டிவிஷன் ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்கள்.
பயணிகளை சேஃப்டியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் ரியல் ஹீரோஸ். உண்மையிலே பார்த்து நம்ம சொல்கிறோம், நம்ம ரியல் ஹீரோஸ் நம்ம மோசம் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ரியல் ஹீரோஸ்னு பார்த்தா நம்ம நாட்டை பாதுகாக்கின்ற ராணுவ வீரர்கள், விவசாயிகள், ஆசிரியர்கள், அப்புறம் லோக்கோ பைலட்ஸ், இவங்களால் தான் இந்த நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அதை நினைவு கூறுங்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு ரியல் ஹீரோஸ். பை பை டு ரியல் ஹீரோஸ். இப்போ நாம் மணப்பாறை ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். இந்த மணப்பாறையில் ஸ்டாப்பிங் கிடையாது. இருந்தாலும் இந்த மணப்பாறையை பின்னால் வரக்கூடிய 2227 திருச்சிராப்பள்ளி திருவேண்டரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்கோம். இங்கே ட்ரெயின் இருக்காது. இந்த ட்ரெயினில் ஒரு நிமிஷம் ஸ்டாப்பிங் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஏனெனில் மணப்பாறை திருச்சி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நகரம். இங்கே 2 மார்க்கங்களிலும் தலா 1 பின்னால் எவ்வளோ பேர் பயன்பெறுவாங்க. குறிப்பாக தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருப்பரம் போகிறவங்க இந்த ட்ரெயினால் பயன்பெறுவார்கள். அதே போல் வைக்க தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்களும் பயன்பெறுவார்கள். இது பார்த்தீங்கன்னா மதுரை விழுப்புரம் பேசஞ்சர். முதல்ல பார்த்தீங்கன்னா பாஸ் பேசஞ்சராக இருந்தது. அப்புறம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக மாற்றிருக்காங்க. அதுதான் மணப்பாறை ஸ்டேஷன் நம்ம பாஸ் பண்ணிட்டு பாருங்க. இதனுடைய ஸ்டேஷன் கோடு என்ன? MPA. மணப்பாறை ஸ்டேஷன் கோடு என்ன? MPA. இங்கிருந்து கரூர், போத்தனூர், பொள்ளாச்சி ஆகிய இடங்களுக்கு இருக்கும் பாதைகள் பிரிகின்றன. குறிப்பாக அறுவடை வீடுகளில் ஒன்றான பழனிக்கு செல்லும் பக்தர்கள் திண்டுக்கல் இறங்கிதான் ரயில் மாற வேண்டும். இந்த ட்ரெயினுக்கு கனெக்ஷன் இருக்கு. இப்போ இந்த ட்ரெயினில் போய் திண்டுக்கல் இறங்கினீங்கன்னா உடனே ஒரு அரை மணி நேரத்தில் பழனி செல்லும், அதாவது பொள்ளாச்சியோ பாலக்காடு ஒரு ட்ரெயின் ஒன்று வருது. அது ஏறினீங்கன்னா நேரம் நீங்கள் பழனி முருகன் கோயிலுக்கு சென்று விடலாம். எனவே இந்த ட்ரெயினை பல ட்ரெயின்களுக்கு கனெக்டட் ட்ரெயினாக இருக்கு பாருங்க. இப்போ நாம் திண்டுக்கல் ரயில் நிலையத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். தாமரைப்பாடி ஸ்டேஷன் வந்துருச்சு. அடுத்த தாமரைப்பாடி ரயில்வே நிலையம்.
பழனி, பொள்ளாச்சி, போத்தனூர் செல்லும் மக்கள் இங்கே இறங்கிக்கிடலாம். இங்கே ட்ரெயினில் இறங்கி வண்டி மாறணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து பாலக்காடு செல்பவர்களுக்கு இந்த திண்டுக்கல் பொள்ளாச்சி வழி தான் ஷார்ட்கட்டு. கோயம்புத்தூர் வழியாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. இதே நம்ம இந்த திண்டுக்கல் பொள்ளாச்சி வழியாக ட்ரெயினில் போனீங்கன்னா சுமார் 280 கிலோமீட்டர், 20லேருந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் அது டிஸ்டன்ஸ் குறையிட்டு பாருங்க. எனவே நீங்கள் அப்படி பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல மீட்டர் ரயில் பாதைகளாக இருந்தது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 1997க்கு முன்னால் இதெல்லாம் மீட்டர் ரயில் பாதையாக இருந்து அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு மின்மயமாக்கப்பட்டு விட்டன. இந்திய அரசாங்கம் செய்த சாதனைகளை இதுவும் ஒன்று. குறிப்பாக தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் இணைக்கும் விதமாக இந்த அகல ரயில் பாதையாக இந்த பாதை மாற்றப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இமயம் முதல் குமரி வரை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகுதுன்னா ஒரே சீரான ஷார்ட்கேஜ் அகல ரயில் பாதை இருப்பதனால்தான். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ட்ரெயின் போகுதுன்னா இந்த மாதிரியான யூனிக் கேஜ் சிஸ்டம், ஒரே மாதிரியான ரயில் பாதை. நடுப்புற எங்கே டிரான்ஸ்லேட் பண்ண ஆக வேண்டாம். ஒரு கேஜில் இன்னொரு கேஜுக்கு மாற்றுறதெல்லாம் இன்னுமே கிடையாது. ஒரே இதுவாக நம்ம போயிட்டு வந்துடலாம். திண்டுக்கல் நகரத்தை நெருங்கிவிட்டோம் என்பதற்கான அடையாள புறநகர் பகுதிகள் தெரிகின்றன. பாருங்கள். நமது ரயில் திண்டுக்கல் ரயில் நிலைய எல்லைக்குள் வந்துவிட்டது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் கரூர்லேருந்து வருது. அது ஏற்றாப்புல ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் இந்த ஓவர் ஹெட் மாஸ்டர்லாம் தெரியுது. அதுதான் திண்டுக்கல்லேருந்து வரக்கூடிய ரயில் பாதை. கடந்த ஆகஸ்ட் 6, 1988ஆம் ஆண்டு அன்றைய பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட ரயில் பாதை. தமிழ்நாட்டின் அகல ரயில் பாதை திட்டத்திற்கான முதல் படி தான் இந்த கரூர் திண்டுக்கல் ரயில் பாதை. அதுதான் இது இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள். சுமார் 75 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த ரயில் பாதை வந்து சேலம் மதுரையை இணைக்கின்றது. அதாவது மதுரையை நாட்டின் பிற பகுதிகளோடு இணைக்கின்றது. பாருங்கள், இதுதான் நமக்கு ஏற்றாப்பில் போது பார்த்தீங்கன்னா அதுதான் கரூர் செல்கின்ற ரயில் பாதை. மொத்தம் பார்த்தீங்கன்னா எரியோடு, பாளையம், வெள்ளியணை என்ற 3 ஸ்டேஷன் இருக்குது. முதல்ல நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ 3 ஸ்டேஷனாக கம்மி ஆக்கிட்டாங்க. பாருங்கள்.
இதுதான் சிக்னல் ஸ்விட்சிங் போஸ்ட்டு. திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு ரயில்களுக்கு சிக்னல்களுக்கு இந்த மின்சாரம் வழங்குவது தான் இந்த ட்ராக்ஷன் சப்ஸ்டேஷன் இருக்குது. சிக்னல் ஸ்விட்சிங் போஸ்ட்டு இங்கேருந்து தான் மின்சாரம் வந்து பாருங்கள். 72 போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த தான் திண்டுக்கல்லேருந்து கரூர் செல்கிற ரயில் பாதையோட கிலோமீட்டர் செயினேஜ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 கிலோமீட்டர் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நாம் திண்டுக்கல் ரயில் நிலையத்துக்குள் நுழைந்து விட்டோம். சரக்கு ரயில் நின்று கொண்டிருக்கிறது. எங்கே போகிறதுன்னு தெரியல. காசிப்பட்டு லோக்கல் ஷெட் ரெண்டுமே காசிப்பட்டை சேர்ந்தது. நிலக்கரி ஏற்றிய சரக்கு ரயில். இப்போ நம்ம கொடைக்கானல் ரோடு ரயில் நிலையத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். தமிழக கோடை வாசஸ்தலங்களில் ஒன்றான கொடைக்கானல் செல்வதற்கு இந்த ரயில் நிலையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டரில் கொடைக்கானல் மலை வாசஸ்தலம் இருக்குது. இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். இதோடைய பேர் என்னென்னா அம்மையா நாயக்கனூர்னு பேர். இந்த இடம் பேர் கொடைக்கானலுக்கு செல்லும் மக்கள் இங்கே இறங்குறதுனால கொடைக்கானல் ரோடுன்னு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய ஒரிஜினல் பேர் என்னென்னா ஸ்டேஷன் பேர் கொடைக்கானல் ரோடு. ஆனால் இந்த ஒரிஜினல் பேர் என்னென்னா அம்மையா நாயக்கனூர். இந்த கொடைக்கானல் ரோடு தாண்டின அப்புறம் ஒரு முக்கியமான இது என்னென்னா, இது வரைக்கும் ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இருந்த நம்ம ரயில்வே ட்ராக், நமக்கு இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட் சைடு இருக்க ரயில்வே ட்ராக் இந்த பக்கம் வரப்போகுது. இந்த ஒரு ரேம்ப் ஒன்று வரும் கொடைக்கானல் ஸ்டேஷன் தாண்டினோடனே ரேம்ப். அந்த ரேம்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஏன்னா இதுக்கு பின்னால் ஒரு பெரிய இதுவே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து மீட்டர் கேஜ் ரயில் பாதை ஆகிறது ப்ராட் கேஜ் ஆக மாறிய பாதை. நமக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய பாதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முதல்ல போட்ட ப்ராட்கேஜ் 1988-89 போட்ட ப்ராட்கேஜ் பாதை. எனவே தான் அந்த இது இந்த கன்ஃபியூஷன், அந்த அலைன்மெண்ட் மாறும்போது பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். பாதை இருக்குல்ல, இதான் வந்து இந்த பாதை வந்து இனிமேல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரப்போகுது. இன்னும் ஒரு 100 yards தான், 300 அடியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இருக்கிற ரயில் பாதை அப்படியே போகுது. இந்த ரேம்ப் மேலே ஏறிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே இது வந்து டவுன் ட்ராக் மெட்ராஸ் போகிற பாதை. இது பாருங்க, மதுரை வரைக்கும் இப்படியே தான் போகும் உங்களுக்கு. மதுரை சந்திப்பு வரைக்கும் இப்படியே இந்த அப்படியே ரைட்டில் திரும்பி அப்படியே ஆப்போசிட்டில் வந்துடும் பாருங்க.
இதுதான் 1988 போடப்பட்ட கரூர் திண்டுக்கல் அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் மதுரை வரைக்கும் போடப்பட்ட ரயில் பாதை. இது வந்து ஒரு மேலே மேம்பாலம் இருக்குது. இந்த மேம்பாலத்துக்கு மேலே ஏறி அப்படியே திரும்பி வரும். பழனிக்கு போகிற ட்ரெயின், பொள்ளாச்சி போகிற பேசஞ்சர், திண்டுக்கல் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் நினைக்கிறேன். இதுதான் பழனிக்கு கனெக்ஷன். இந்த ட்ரெயினில் வர்றாங்க, திண்டுக்கல் இறங்கி இங்கேருந்து பழனிக்கு மாற்ற ட்ரெயினில் மாறிக்கலாம். இந்த ட்ரெயின் தான் போயிட்டு பாருங்க. இதில் போது மேலே அப்படியே இந்த வழியாக வந்து அடுத்த ஆப்போசிட் சைடு எடுப்பாங்க. இதுதான் ஏத்தாப்போல ரயில் பாதை. இப்போ இந்த பக்கம் மேலே ரேம்பில் ஏறி வந்துருச்சு பாருங்க. இதுதான் திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலை. அதாவது இந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி NH-44 ஒரு பகுதி, சிறிய பகுதி. திண்டுக்கல்லேருந்து மதுரை வரைக்கும் போகக்கூடிய இது கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. அதாவது எப்படின்னா இதனுடைய வழித்தடம் எப்படின்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில், மதுரை, திண்டுக்கல், கரூர், சேலம், பெங்களூர், ஹைதராபாத், நாக்பூர், டெல்லி, ஜலந்தர் வழியாக ஸ்ரீநகரை அடைகிறது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த 4000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பகுதி வந்து இப்போ திண்டுக்கல் வழியாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடம் பேர் நிலக்கோட்டை. டாப்பே கம்பெனி இருக்குது. இந்த இடம் பேர் நிலக்கோட்டைன்னு பேர். திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரம். டிராக்டர்கள் தயாரிக்கும் டாப்பே நிறுவனம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. பாண்டியராஜபுரமா? ஓகே, இந்த இடம் பாண்டியராஜபுரம். நிலக்கோட்டை, இது நிலக்கோட்டை பாண்டியராஜபுரம் எப்படி தெரியல பாருங்க. இதுதான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா கூடல் நகர் ரயில் நிலையம். மதுரை நகரின் நுழைவு வாயிலாக உள்ள கூடல் நகர் ரயில் நிலையம். இதை தாண்டி இங்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை ரயில் நிலையம் உள்ளது பாருங்க. இதுதான் கூடல் நகர் சேட்டிலைட் குட்ஸ் யார்டு. சரக்கு ரயில்கள் இங்கே தான் நிறுத்தப்பட்டு இங்கிருந்து சரக்குகள் ஏற்றப்பட்டு இந்தியாவின் பல பாகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெர்மினலாகவும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டெர்மினலாகவும் இருக்குது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் யார்டு நிறுத்தி வைக்கிறதுக்கு யார்டு வேலை நடந்துட்டு இருக்குது பாருங்கள். வருங்காலத்தில் மதுரை நகரின் 2வது முனையமாக ரயில் முனையமாக மாறவும் வாய்ப்பு உள்ளது.
கூடல் நகர் பார்த்தீங்கன்னா வருங்கால இப்போ இல்லை, இன்னும் ஒரு 2 or 3 years கழிச்சு மதுரை நகரின் 2வது முனையமாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற அலங்காநல்லூர் இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள். இதுதான் செல்லூர் வைகை ரயில்வே பிரிட்ஜ். எப்படி நம்ம திருச்சிக்கு வந்து காவேரி கொள்ளிடம் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கோ, அதே மாதிரி மதுரையில் நுழையிறதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக இந்த வைகை நதி இருக்குது. செல்லூர், இடம் பேர் செல்லூர். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மதுரை சந்திப்புக்கு நுழைவதற்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. வைகை நதியை தாண்டியாச்சு, இன்னும் ஒரே 1 கிலோமீட்டர் தான் பாருங்கள். மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தின் எல்லை தொடங்கி விட்டது. பிட் லைன் பார்த்தீங்களா, இந்த ஷண்டிங் லைன் ஆரம்பிச்சிருச்சு. மதுரை சந்திப்பினுடைய எல்லை தொடங்கி விட்டது பாருங்கள். இங்கே தான் இந்த ஷண்டிங் பண்ணுவாங்க, இந்த லைனில் தான் ஷண்டிங் பண்ணுவாங்க. எல்லா எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் இன்ஜின் எல்லாமே இங்கே தான் ஷண்டிங் பண்ணக்கூடிய இடம் பாருங்கள். இதுதான் MLWA ஹையர் செகண்டரி ஸ்கூல், லேபர் வெல்ஃபேர், தொழிலாளர்களின் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மேல்நிலைப் பள்ளி. அவர்களின் கல்விக்கென உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி. இன்றைக்கும் வீடு நடை போட்டு வருகிறது இந்த மதுரை மாநகரம்.
நமது ட்ரெயின் வந்து 2வது பிளாட்ஃபாரத்தில் போயிட்டு இருக்குது பாருங்கள். இந்த முதல் பிளாட்ஃபாரம் எங்கன்னு ஏதோ வண்டி இருக்குது போல். நம்ம ட்ரெயின் 2வது பிளாட்ஃபாரத்தில் ஒரு நுழைஞ்சிட்டு இருக்குது.